வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சீரகம் கலந்த தண்ணீரை குடித்து வரும்போது நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். இதன் மூலமாக முகம், கூந்தல் நமக்கு அழகாக இருக்கும் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்குமே சீரக தண்ணீர் நமக்கு நலம் சேர்க்கும். பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு இயற்கை தீர்வாகவே சீரக தண்ணீர் நமக்கு அமையும். தண்ணீரில் சிறிது சீரகத்தை போட்டு கொதிக்க வைத்து காலையில் வெறும் வயிற்றில் இந்த சீரக தண்ணீரை குடித்து வரும்போது நமக்கு அது மிகவும் நல்லது. அஜீரணம் சார்ந்த பிரச்சனை மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு அது தீர்வு கொடுக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளையும் தாண்டி இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சீரக தண்ணீர் மருத்துவமைகளை கொடுக்குது. அது எந்தெந்த பிரச்சனைகளை சரி பண்ணுது சீரக தண்ணீர் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த ஆதாரமாக இருக்கு. இது உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதை தவிர சீரக தண்ணீர்ல மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து ஆகியவெல்லாம் இருக்கிறதால தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக சீரக தண்ணீர் இருக்கும். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பலப்படுத்திக்கிறதுக்கு நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை நம்ம பெறுவோம். இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை சீரக தண்ணீரில் பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக நம்ம சீரக தண்ணீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சில ஊட்டச்சத்துக்களை நம்ம இழக்கலாம். ஸோ பச்சையாக முழு சீரகத்தை போட்டு நீங்கள் அதை ஊற வச்சு அந்த சீரகத்தை லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது. சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரலையும் ஆரோக்கியத்திற்கு ஒட்டுமொத்த கல்லீரலினுடைய ஆரோக்கியத்திற்கும் சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அதாவது அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்கக்கூடிய வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு இது தொடர்பான இருக்கக்கூடிய வலிகளை எல்லாம் குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீர்ல ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால மாதவிடாய் பிடியை குறைக்கிறதுக்கு உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் இந்த சீரக தண்ணீர் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்க பெண்கள் குறைந்த அளவு எடுத்துக்கொண்டாலே போதுமானது. மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கியூர் ஆயிடும். இதுக்கு வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடித்து வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் கியூர் பண்ணிக்கலாம். குறிப்பாக உடல்ல வீக்கத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு, அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெற்று பிபி, சுகர், நாள்பட்ட பிரச்சனைகளாக நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றல் பெறுவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை எல்லாம் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்தும். அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரல்ல பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளை செரிமானம் பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்தும் மற்றும் அஜீரணம், வயிற்று வீக்கம், வயிற்றில் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா சீரக தண்ணீர்ல வாயு எதிர்ப்பு பண்புகள் சக்தி வாய்ந்த ரசாயனங்கள்லாம் இருக்கு. சீரக தண்ணீர்ல எலுமிச்சை ஜூஸ் நம்ம கலந்து பருகணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள்லாம் எரிக்கப்படும். அதே போல செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகும் போது நமக்கு தேவையில்லாத கலோரிகள்லாம் எரிக்கப்படும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். வளர்ச்சிதை மாற்றமும் நமக்கு அதிகரிக்கப்படும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர்ல கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாது சத்துக்கள் இருந்திருக்கு. இது சருமத்தினுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு, அதாவது புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டியே உங்களுடைய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளை கொண்டிருக்கிறதால வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நீங்க குடிக்கும் பொழுது உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்கள், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள் எதுவும் இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இதுக்கு நீங்க மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான ஒரு ஃபேஸ் பேக்காக பயன்படுத்திங்கன்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும்.
இல்லைன்னா நீங்கள் சீரக தண்ணீரை தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொண்டு வந்தாலும் உங்களுடைய முகம் வந்து பளபளப்பாக இருக்கும். அப்போ ஆரோக்கியமான சருமம், இளமை தோற்றம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய வயதை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கா தெரிய ஆரம்பிப்பீங்க. முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது முகப்பொருட்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பொருவை அழிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முகத்தில் வரக்கூடிய வெடிப்புகள், உதடுகளில் வரக்கூடிய வெடிப்புகள் எல்லாத்தையுமே தடுக்குகிறது. மேலும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அதுதான் நம்மளுடைய நச்சுக்கள் வந்து, அதாவது நம்மளுடைய உடல்ல வந்து நச்சுக்கள் நுழைந்துவதற்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் காரணம். இது நுழைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய சருமத்தினுடைய புரோட்டீனை வந்து, அந்த புரதத்தை வந்து உடைச்சிரும். இது என்ன பண்ண முடியும்னா நமக்கு கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்தும், தோல் சுருக்கங்களை எல்லாம் உண்டாக்கும். எனவே இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும் அப்படின்னா சீரகத்தினரை எடுத்துக்கொள்ளலாம். சீரகம் ஒரு உணவு நார்சத்து. நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் எளிதாக சீரகத்தண்ணீர் நீக்கும். சீரகத்தண்ணீருடைய சூட்டை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால அதை அதிகமாக நம்ம குடிக்காம குறைந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய சருமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகப்பொருட்கள்லாம் எதுவும் இல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். நம்மளுடைய சருமம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர். ஸோ சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் முன்னாடியே இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ இந்த சீரகத்தண்ணீர் நம்ம குடிச்ச முடியும்னா நம்மளுடைய உச்சந்தலையினுடைய ஆரோக்கியம் பெரிதும் மேம்பட ஆரம்பிக்கும். காரணம் சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடி வேர்கள் இருந்து நம்மளுடைய ஆரோக்கியமாக அதை ஸ்ட்ராங் பண்ணுது. முடி உதுதலையும் சீரகத்தண்ணீர் நமக்கு கட்டுப்படுத்துது. நம்மளுடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை நம்ம பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து நம்மளுடைய முடியை வந்து கருகருவென்று மென்மையாக மாற்றிக்கலாம். அப்போ பொடுகு எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் நம்ம சீரகத்தண்ணீரை நல்லா சீரகத்தண்ணீரில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தலைமுடியை வந்து கழுவலாம். இந்த மாதிரி கழுவும் போது சீரகத்தண்ணீரை நம்மளுடைய தலைமுடியில் பயன்படுத்தும் போது பொடுகு சார்ந்த பிரச்சனையெல்லாம் கியூர் ஆகிடும். நம்மளுடைய தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகத்தண்ணீர் நேர்மறையான விளைவுகளை கொண்டிருக்கு. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் சீரகத்தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீரை குடிக்கும் பொழுது இதய தசைகள் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவில் இருக்கும். இதன் மூலமாக இதயம் சம்பந்தமான மாரடைப்பு, பக்கவாதம், ரத்தம் உறைவு போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் அது எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிக்கலாம். இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சீரகத்தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீரகம் இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் சீரகத்தண்ணீர் நம்ம குடிச்சோம்னா பயனுள்ளதாக இருக்கும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உடல்ல இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரத்த சர்க்கரையினுடைய அளவை அவங்க கண்ட்ரோலுக்குள்ள வைத்தே ஆகணும். அப்பதான் இப்போ இந்த சீரகத்தண்ணீர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கிளைகோசலைட் இருக்கு. இது ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து குறைக்கும். எனவே ரத்த சர்க்கரை இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் சீரகத்தண்ணீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் அப்படின்றத அவர் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு மிக குறைவதை வந்து தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நீரிழிவு மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சீரகத்தண்ணீரை நீங்கள் அதிகமாக குடிக்கிறதும் தவிர்க்கணும். அதனால நீங்கள் போதுமான அளவுக்கு சீரகத்தண்ணீரை எடுத்துட்டாலே போதும். ஸோ இப்போ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இருக்கு அப்படின்னு கண்ட்ரோலாக நீங்கள் வச்சுக்கணும்னா நீங்கள் மருந்துகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கூட சீரகத்தண்ணீரை குறைவாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கல, இப்போதான் நீங்கள் வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா சீரகத்தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் இரும்பு சத்து இருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு சத்து. மேலும் நம்முடைய உடல் முழுவதுமாகவே ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்றதால குறைந்த ஹீமோகுளோபின் அளவுகள் நமக்கு ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், இது மாதிரி பலவிதமான ரத்த சோகையினுடைய அறிகுறிகள் நமக்கு வரும். அப்போ சீரகத்தண்ணீரை தொடர்ந்து தவறாமல் குடிக்கும்போது தினமும் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படும். அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ரத்த சோகை நோயாளிகள்லாம் சீரகத்தண்ணீரை வந்து கருப்பு எள் சேர்த்து குடிக்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால அவங்களுக்கு ரத்த சோகை வந்து கியூர் ஆகிடும். ரத்தம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளையுமே குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து தினமும் நீங்கள் குறைந்த அளவு சீரகத்தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதால இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது நன்மைகள் மட்டும் கிடையாம உங்களுக்கு இன்னும் பலவிதமான நோய்கள், அந்த எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் அதை வந்து வராமல் நீங்கள் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் சீரகத்தண்ணீரை குடிக்கிறதால பெற்றுக்கொள்ளலாம். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.